வணக்கம். என் பேர் வித்யாசன். நம்ம சீமான் நல்ல பிள்ளை. அந்த நாய் சினிஃபீல்டுக்கு வந்த காலத்துலேயும் நானும் சினிஃபீல்டுக்கு வந்தோம்னா எனக்கு நடிகர் சங்கத்தில் நண்பராக சேர்த்து மெம்பர்ஷிப் கார்டு கையெழுத்து போட்டு கொடுத்தது நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் ஐயா அவர்கள். இதுக்கு முன்னாடியே நான் ஃபீல்டில் இருந்திருக்கேன். பாரதி ராஜா சார் ஜெமினி பார்சன் காம்ப்ளெக்ஸ் உள்ள ஹவுசிங் போர்டு அப்பார்ட்மெண்ட். இந்த சீமான் நாய் வர்றதுக்கு முன்னாடியே நான் சினிமாவில் முயற்சி பண்ண ஆள். முயற்சின்றதை விட எப்படி சொல்கிறது, பாக்கியராஜ் சாரையும் பார்த்தவன், பார்த்திபனையும் பார்த்தவன், பாண்டியராஜனையும் பார்த்தவன், அதுக்கப்புறம் விக்ரமனோட அசிஸ்டன்ஸு எக்ஸட்ரா. அது சினி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இவன் யார் இந்த நாய்? வரும்போதே இவன் நல்ல புள்ள கிடையாது, ஒரு மாதிரியான ஒரு மார்க்கமான ஆள். ஆனால் அவன் திறமையை மதிக்கணும், டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தான். அந்த இடத்துல யாருக்கிட்ட சேர்ந்துக்கிட்டா நமக்கு சோத்துக்கு வழி, தங்கிறதுக்கு வழி, யாருக்கு நான் ரொம்ப நல்லவன், நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு உண்மையிலே மணிவண்ணன் சார் ஒரு நாத்திகவாதி. அன்றைக்கி காலகட்டத்தில் நல்ல மனுஷன், பாகுபாடு பார்க்காத, ஜாதி மத வேறுபாடு பார்க்காத ஒரு நல்ல மனுஷன். எனக்கு தெரியும். ஒரு ஆரம்ப காலத்தில் பாரதி சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து ஆர் சுந்தரராஜன் இதெல்லாம் சேர்ந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். பாரதி ராஜா சார்கிட்டையும் பேசியிருக்கேன், ஆர் சுந்தரராஜன் சார்கிட்டையும் பேசியிருக்கேன், மணிவண்ணன் சார்கிட்டையும் பேசியிருக்கேன். அது ஒரு நேரம் அவங்களுக்கு நல்லா இருந்தது. வந்த படங்கள் ஒரே வருஷத்தில் 2 படம் சூப்பர் ஹிட் ஆனது. அதெல்லாம் உண்மையிலே ஒரு திறமைசாலி, அதை மதிக்கணும். ஆனால் இந்த நாய் யார்? HS ஒரு நாய். அவர்கிட்ட ஒட்டி ஏதோ எதனா ஒரு தம்பின்னு ஒரு படத்தை தவிர வேற ஏதாவது அவனுக்குன்னு தரமாக சொல்கிறதுக்கு எதனா ஒன்று இருக்கா? இன்னைக்கு இந்த டாபர் மாமா இருக்காங்க, சாட்டை. ஏண்டா, எப்படி அவன் ஏற்கனவே டாபர் தான்றது தெரியும், நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்றது தெரியும், உனக்கு அவன் டாபர் வேலை பார்க்குறான்றதுக்காக அவனை நீ வச்சிட்டு இருக்கிறியா கட்சியில்? ஏண்டா புறம்போக்கு எச்ச பொறுக்கி நாய, எனக்கு தெரியாதாடா நீ யாருன்னு? இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். முதல்ல கட்சி எப்படி ஆரம்பித்த நாய? எப்படி ஆரம்பித்த? கட்சி ஆரம்பித்தது யார்? கட்சியில் அடிமட்ட தொண்டனாக இருந்து உயிரை கொடுத்தது யார்? இதெல்லாம் மக்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் 90s கிட்டு 2000க்கு மேலே பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால் நீ பில்டப்பு கொடுத்துன்னு இருப்ப, அதெல்லாம் மற்றவங்களாம் கேட்டுருப்பாங்க. பார்த்தியா, நான் இப்போ உடைக்கிறேன். ஏண்டா நாய, நீ ஒரு பொம்பளை பொறுக்கின்றது
ஊரறிஞ்ச விஷயம். அதை சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். உனக்கு பேர் சீமான் கிடையாது. என்ன பேர் உனக்கு? செபாஸ்டியன் சைமன். தெரிஞ்சிருந்து வேற வேலையா இருக்கமா, போமா. செபாஸ்டியன் சைமன். விஜய்ன்ற பேர் ஜோசப் விஜய் அப்படின்னா உடனே ஐயோ என் தலைவன் டிக்ளேர் பண்ணான்ல, ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு. ஏண்டா உண்மையிலே ஒரு அப்பா அத்தாளுக்கு நீ பிறந்தவனாக இருந்தா நான் வந்து செபாஸ்டியன் சைமன் தான். டே புறம்போக்கு, உன்னை தான் வந்து விஜயலட்சுமி சொல்லிடுச்சுல்ல. நான் என் கூட இருக்கும்போது வரைக்கும் அவனுக்கு கோர்ட்லேயும் சரி ஸ்டேஷன்லேயும் சரி செபாஸ்டியன் சைமன் தான் அவன் சைன் பண்ணியிருக்கான். அவன் பாஸ்போர்ட்டே செபாஸ்டியன் சைமன் தான் இருக்குன்ட்டு. இதை நான் ஊர் அறியாத விஷயம் இப்போ நான் டிக்ளேர் பண்ணுறேன். இவன் யோகியதை இது தான். இவன் தமிழன் கிடையாது. அதுக்காக நான் வந்து மலையாளி அப்படின்னு மலையாளிங்களை கொச்சைப்படுத்தணுன்றதுலாம் இல்லை. தமிழும் மலையாளமும் ஒன்று தான். ஆனால் இந்த நாய் வேஷம் போடக்கூடாது. இந்த வேஷம் போட்ட நாய் வேஷம் களையணும். புரியுதுங்களா? இவன் இதுக்கப்புறம் எப்படி பண்ணாலும் சரி, எப்படி போனாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, இவன் ஒரு எச்எஸ்ஓர் நாய். சீமான் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற செபாஸ்டியன் சைமன் ஒரு எச்எஸ்ஓர் நாய். கட்டினவனுக்கு பிறக்கலை, ஓடி வந்தவனுக்கு பிறந்தவன் இந்த நாய். உங்கள் அம்மா கட்டினவனை விட்டுட்டு இன்னொருத்தனுக்கு ஓடி வந்தவனுக்கு பிறந்தவன் தான் இந்த நாய். அதனால தான் பத்தினிக்கு பிறந்தது தான் இவனுக்கு அது தெரியும். இந்த விஷயம்லாம் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு இவ்வளோ நாள் பொறுத்துட்டு இருந்தேன். இப்போ சொல்லிட்டேன். மக்களே நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இந்த நாய் யார், எச்எஸ்ஓர் நாய் யார், அந்த டாபர் மாமா இருக்கான் பாரு, அவனுக்கு இதுக்கப்புறம் இருக்குது.